ஓகே. ஸோ நேத்து ஒர்க் பண்ணதுலயே நானு பண்ணிக்கிறேன். நேத்து எத்தனாவது டே கிளாஸ்? இது 16 தானே? எஸ் மேம். ஸோ அந்த எரர்ஸ் ஓகே. ஸோ இந்த எரர் ஃபங்ஷன் நமக்கு என்ன பண்ணும்னா pandas ஓகே. ஸோ இந்த ஃபங்ஷன் நமக்கு என்ன பண்ணும்னா நல் வேல்யூஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு டேட்டா டைப் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணி NAT அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பிரிண்ட் சர்வீசஸ் ஓகேங்களா. ஸோ டேட்டா டைப்பில் எனக்கு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் நல் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா. பிகாஸ் இல்லைன்னா நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, எரர் த்ரோ பண்ணும். அதனால நம்ம இந்த டேட்டாவை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்டிங் இயர், ஒன்லி இயரை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ சர்வீசஸ் என்னோட அந்த டேட்டா செட்ல இருந்து சர்வீசஸ் இயர் அப்படிங்கிற ஒரு காலமை நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த காலமில் ஆல்ரெடி நான் என்னோட டேட் டைமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா. அப்போது அந்த பர்டிகுலர் காலம்லேருந்து ஐ வாண்ட் டு இம்போர்ட் டேட் டைம்லேருந்து ஐ வாண்ட் டு இம்போர்ட் ஒன்லி இயர். ஸோ பிரிண்ட் சர்வீசஸ் வெறும் இயர் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நல் வேல்யூஸ். இது நம்ம அந்த எரரை ஹேண்டில் பண்ணனால எனக்கு அந்த அந்த பர்டிகுலர் காலம் நல்லா இல்லாமல் இருக்கு, டேட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. இதில் மந்த் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் மந்த் ஃபங்க்ஷன். மந்த் மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பைவோட் டேபிள். பிவோட் டேபிள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, பிவோட் டேபிள் அப்படிங்கிறது எனக்கு குரூப்பிங்கும் நடக்கும் அண்ட் மர்ஜிங்கும் நடக்கும். ரெண்டுமே பண்ணுறது பிவோட் டேபிள். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் merged. ஸோ பிவோட் டேபிள் அப்படிங்கிற என்னோட ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷனில் வேல்யூஸ் ஓகே. ஸோ வேல்யூஸ்
ஸோ பிவோட் டேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளால அதில் குரூப்பிங்கும் பண்ண முடியும் அண்ட் மர்ஜிங்கும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மர்ஜ் ஃபங்க்ஷன் ஆப்வியஸ்லி மல்டிபிள் டேட்டா டைப்ஸை எனக்கு வந்து மர்ஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேல்யூஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காலம் கொடுக்க போகிறோமோ அதோட கால்குலேட்டட் ஃபங்க்ஷனை எனக்கு கொடுக்கும். கால்குலேட்டட் ஃபங்க்ஷன்னா இப்போ சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னா ஓவரால் சர்வீஸ் காஸ்ட் எனக்கு எவ்வளோ, இதில் மின் வேணும், மேக்ஸ் வேணும், ஆவரேஜ் வேணும்னா அதையுமே நமக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் காஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு சர்வீஸ் அப்படிங்கிற டேட்டா செட்டில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ். இண்டெக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணுன்னா இந்த இண்டெக்ஸிங் காலம் வச்சு எனக்கு குரூப்பிங் நடக்கும். ஓகே, ஸோ சர்வீஸ் டைப்பை பேஸ் பண்ணி எனக்கு குரூப்பிங் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான அக்ரிகேஷன் எனக்கு பண்ணணும், மீன் வேல்யூ எனக்கு கால்குலேட் பண்ணணும். merge merge ஃபங்க்ஷன் எங்க பண்ணணும்? ஓகேங்களா? அந்த மர்ஜான என்னோட அந்த அந்த வேரியபிள்ல இருந்து நான் பிவோட் டேபிள் மூலியமா குரூப்பிங் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இது வந்து பிவோட் டேபிள் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு கிராஸ் டேப் ஃபங்க்ஷன். கிராஸ் டேப். ஸோ கிராஸ் டேப் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணணும்னா பாண்டாஸில் இருக்கிற கிராஸ் டேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலியமா நமக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்றது, கிராஸ் டேப் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஓவராலாக நமக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு டைப்லையும் எனக்கு என்ன மாதிரியான டிரான்ஸ்மிஷன் டைப் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு செக்ரிகேட் பண்ணி கொடுக்கறது கிராஸ் டைப் கிராஸ் டேப் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ கார்ஸில் நமக்கு இப்போது ஃபியூவல் டைப்புன்னு ஒரு காலம் இருக்குது. கரெக்டுங்களா? ஃபியூவல் டைப்பில் என்ன மாதிரியான ஃபியூல்ஸ் அதில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு அந்த பர்டிகுலர் கார் அப்படிங்கிறத எனக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கும். பெட்ரோலா டீசலா அப்படிங்கிற மாதிரி. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு கார்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்கு. அந்த டிரான்ஸ்மிஷன் காலம்ல நமக்கு அது ஆட்டோமேட்டடா இல்லை வந்துட்டு மேனுவலா அப்படிங்கிற டேட்டா நமக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அந்த ஃபியூல் டைப்பில் எனக்கு அதில் இருக்கிற ஃபியூல் டைப் வந்து எனக்கு குரூப்பிங் பண்ணும். டீசல், பெட்ரோல் அப்படின்னு குரூப்பிங் பண்ணி அண்ட் இதில் இருக்க ஆட்டோமேட்டட் மேனுவலையும் எனக்கு தனித்தனியாக எனக்கு கிராஸ் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணி அதோட குரூப்பிங்கையும் எனக்கு தனியாக எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம நார்மல் குரூப் பை ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணும், டீசலில் எனக்கு எவ்வளோ காசு இருக்குது, பெட்ரோலில் எனக்கு எவ்வளோ காசு இருக்குது, இல்லை ஆட்டோமேட்டடில் எனக்கு எவ்வளோ ருபீஸ்க்கு நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன், மேனுவலில் நான் ஆவரேஜாக எவ்வளோ டேட்டா நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி தான் எனக்கு கொடுக்கும். ஸோ கிராஸ் டாப் ஃபங்க்ஷன் தான் அதில் இருக்கிற டேட்டாவையும் எனக்கு குரூப்பிங் பண்ணும். அதில் இருக்க இன்பின் அதாவது என்ன சொல்கிறது, அந்த டிரான்ஸ்மிஷனை பேஸ் பண்ணி எனக்கு தனித்தனியாக குரூப்பிங் பண்ணி அதோட அவுட்புட்டை எனக்கு கிராஸ் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆன்லைன்ல புரியுதுங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இட் ரோஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த ஃபார் லூப் வந்துட்டு நம்ம ஒரு டேட்டா செட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு ஒவ்வொரு டேட்டாவாக ரோ அண்ட் ரோவோட நம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ ரோவோட டேட்டா ரெண்டுத்தையும் சேர்த்து எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபார் இண்டெக்ஸுக்கு நான் இண்டெக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அதோட இன்புட் ரோஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரோங்கிற டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன் இன் கார்ஸ் ஆஃப் ரோஸ் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் ரோஸ் ஆஃப் யாரோட ரோஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிராண்டுங்கிற காலமோட ரோஸை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இதில் இண்டெக்ஸ் வேணும்னா நீங்கள் இண்டெக்ஸும் கொடுத்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸிங் பொசிஷனையும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேங்க் டென்ஸ் ரேங்க் ஃபங்க்ஷன். ஸோ ரேங்க் டென்ஸ் ரேங்க் நமக்கு ஆப்வியஸ்லி தெரியும். சேம் ரேங்க்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஃபாலோயிங் ரேங்கை ஸ்கிப் பண்ணும் அண்ட் நம்ம கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு டேட்டாவுக்கும் எனக்கு ரேங்கிங் கொடுக்கும். ஸோ யார் ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க, யார் செகண்ட் ரேங்க், யார் செகண்ட் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி ரேங்கிங் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ கார்ஸ் டாட் ரேங்க்குங்கிற ஒரு காலம் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி நம்ம நியூவாக ஒன்று இந்த மாதிரி அதோட டேட்டா செட் கொடுத்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனில் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து நம்ம நியூவான ஒரு காலமாக க்ரியேட் பண்ணுறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? வெறும்னே கார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தா தட் இஸ் கன்சிடர் அஸ் அன் வேரியபிள். அது வேரியபிளை தான் கொடுக்கும். இது வந்து நம்ம நியூவான ஒரு காலமாக க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதில் நான் அந்த நியூ காலமில் எனக்கு என்ன இருக்கணும்னா கார்ஸில் கார்ஸ் டேட்டா செட்டில் ரேங்க்குங்கிற ஒரு நியூ காலம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ரைஸை பேஸ் பண்ணி ப்ரைஸுங்கிற ஒரு காலம் இருக்குது. ஸோ ப்ரைஸை பேஸ் பண்ணி நான் ரேங்க் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? மெத்தட் மினிமம் வேல்யூவை பேஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணுறேன் அண்ட் அசெண்டிங் ஃபால்ஸாக இருக்கணுமா இல்லை ட்ரூவாக இருக்கணும். நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் இட் வில் அரேஞ்ச் இட் இந்த அசெண்டிங் ஆர்டர். அப்படி இல்லைன்னா அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். அசெண்டிங் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோன்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும். ஸோ அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இந்த ப்ரைஸ்ன்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதை ரன் பண்ணிக்கிறேன். இது இல்லை, ஸோ பிரிண்ட் ஓகேங்களா. ஸோ அவங்கவுங்களோட ரேங்கை ப்ரைஸ் லேக்கை பேஸ் பண்ணி எனக்கு ரேங்க் பிரிண்ட் பண்ணியிருக்கும். பேஸ்ட் வந்து அவங்களோட மினிமம் வேல்யூ அண்ட் டிசெண்டிங் ஆர்டரை பேஸ் பண்ணி எனக்கு ரேங்க் பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதே சேம் சினாரியோ வி கேன் யூஸ் இட் ஃபார் டென்ஸ் ரேங்க். ஓகேங்களா. ஸோ பாண்டாஸில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? பாண்டாஸ் ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோன்னா ரீட் நம்ம ரீட் பண்ணுறது எதர் அது சிஎஸ்வியாக இருக்கலாம், எக்ஸலாக இருக்கலாம் அண்ட் வியூ பண்ணுறது, காலம் செலக்ட் பண்ணுறது. ஸோ சிங்கிள் டைமென்ஷன் மல்டி டைமென்ஷனில் நம்ம மல்டிபிள் காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாக் அண்ட் ஐலாக் ஃபங்க்ஷன். லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸில் இருக்க ஸ்பெசிஃபைட் காலமை நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஐலாக்ல ஒன்லி அந்த ஸ்பெசிஃபைடு இண்டெக்ஸ் ரோவை மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண முடியும். ஃபில்டரிங் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். அண்ட் அதில் வந்துட்டு நம்ம சிங்கிள் டைமென்ஷனில் யூஸ் பண்ணோம்னா வெறும் பூலியன் அவுட்புட் வரும். 2 டைமென்ஷன் யூஸ் பண்ணோம்னா எந்தெந்த காலம்னா அந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ சார்ட்டிங் மெத்தட் அண்ட் அக்ரிகேட்டட் மெத்தட் குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் மர்ஜ்
நெக்ஸ்ட் நல் வேல்யூ செக் பண்றதுக்கு we can use isNull ஃபங்க்ஷன் அண்ட் ஓவரால் நல் வேல்யூஸோட கவுண்ட் செக் பண்றதுக்கு isNull டாட் சம் ஃபங்க்ஷன் அண்ட் நல் வேல்யூஸை வந்துட்டு ஃபில் பண்றதுக்கு fill na ஃபங்க்ஷன் அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸை செக் பண்றது டூப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் நல் வேல்யூஸை ட்ராப் பண்றதுக்கு ட்ராப் na ஃபங்க்ஷன் அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸை ரிமூவ் பண்றதுக்கு ட்ராப் டூப்ளிகேட் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் வந்துட்டு நியூ காலம் ஏதாவது கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்ளை ஃபங்க்ஷன்ஸ் இல்லை மேப் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ மேப்பிங் பேஸ் பண்ணி நம்ம மேப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் வேல்யூக்கு பதிலாக எனக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அந்த அதில் இருக்க ரோவோட டேட்டாக்கு பதிலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாக்கு பதிலாக எனக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் ரீநேம் அப்படிங்கிறது காலமை ரீநேம் பண்ணுறதுக்கு அண்ட் டு டேட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னோட டேட் காலமில் ஏதாவது ஒரு நல் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்னால் டிஃபால்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியாது ஸோ தட் அது எரர் த்ரோ பண்ணும் அதுக்காக நம்ம டூ டேட் டைம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா பிவோட் டேபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ரெடி நம்ம மர்ஜ் பண்ணி வச்சிருக்க டேபிள்ல இருந்து எனக்கு குரூப்பிங் அண்ட் அக்ரிகேட்டட் ரெண்டுமே மர்ஜ் பண்ண டேபிள்ல இருந்து எனக்கு அவுட்புட் கொடுக்கறதுக்கு we can use pivot table cross tab function கைண்ட் ஆஃப் குரூப்பிங் தான் பட் குரூப்பிங் பேஸ்ட் ஆன் த சிங்கிள் காலம் கிராஸ் tab ஃபங்க்ஷன் என்னோட ரெண்டு காலம்ல இருந்தும் தனித்தனியா எனக்கு ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் குரூப்பிங் பண்ணி அதோட அவுட்புட் கொடுக்கறது கிராஸ் tab ஃபங்க்ஷன் ஓகேங்களா அண்ட் ரேங்க் டென்ஸ் ரேங்க் ஸோ இதில் யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்குங்களா மேம். ஓகே ஸோ இதில் எல்லாருக்குமே எல்லா ஸ்கில்லுமே முடிஞ்சிருச்சு பவர் பிஐ மட்டும் பெண்டிங் இருக்கு இல்லைங்களா எந்த பேட்ச்க்குனா அருண் சார் பேட்ச் எல்லாருக்குமே எல்லாமே முடிஞ்சிருச்சு கரெக்டா எஸ் மேம் எஸ் மேம் எஸ் ஓகே மேம். ஆ முடிஞ்சவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை நாளைக்கோ எப்போ நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களோ ஒரு ரெஸ்யூம் அண்ட் பிஎஃப் சர்வீஸ் சாம்பிள் ரெஸ்யூமே தான் பிகாஸ் நாங்கள் ப்ராம்ப்ட் கொடுப்போம் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க உங்களோட டேட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போயிட்டு அருண் சாரையும் கேஷவ் சாரையும் மீட் பண்ணுங்க இந்த வீக்கோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ Yes, ma'am. சண்டே Sure. இன்ஸ்டியூட் ஓகேங்களா ஓகே மேம். தேங்க்யூ அண்ட் 25/3 பவர் பிஐ பெண்டிங் இருக்குது கரெக்டுங்களா நீங்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் மீதி பேர்லாம் லாக் அவுட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Yeah, thank you.